இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், வேதத்தை காக்கிறவர்களோ பாக்கியவான்கள். உங்களுக்கு தேவன் இதுவரைக்கும் தரிசனத்தை கொடுக்கலையா? தரிசனத்தை பெற்றுக்கொண்டு வாழுங்க. ஏன்னா அந்த தரிசனம் இல்லைன்னா கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாமே சீர்கெட்டு போயிடுவாங்க. ஆனா வேத வாக்கியங்கள் உள்ள இருக்குதா, அவைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாக கடவுது. யோசேப்பை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவி நான் ஊற்றுவேன், கடைசி நாட்களிலே வாலிபர்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை, தரிசனங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் சொப்பனம் வரல, தரிசனம் வரல அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை நீங்கள் பெறவில்லை என்று அர்த்தம். அதை பெற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரம்பேத்தி எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தரிசனத்தை தேவன் அதை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்வில் பாருங்க, அந்த தரிசனம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லா வெட்டப்பட்டதான கதிர்களும் கீழே தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த யோசேப்பினுடைய கதிர்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றதாமா. வெட்டுனாவே சாஞ்சு கீழே விழுந்துரும் பாருங்க. சில சொல்ல நான் வெட்டி சாய்க்கிறமாக, இல்ல நீங்க வெட்டுனாவே அது சாஞ்சிரும். அப்படி வெட்டி சாய்க்கப்பட்டதான அந்த கதிர்கட்டுகளின் நடுவே யோசேப்பினுடைய கதிர்கட்டு நிமிர்ந்து நின்ற ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை இந்த யோசேப்புக்கு அவர் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள் நிறைவேறக்கூடியதான சூழ்நிலை இந்த காலகட்டங்களிலே நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்விலே தேவன் அதைத்தான் செய்தார். எபிரோனில் இருந்து சீகேமுக்கு அவனை வழி நடத்தினார். எபிரோன்லயே இருந்திருந்தா தரிசனம் நிறைவேறாதுங்க. எபிரோனில் இருந்து சீகேமுக்கு வரும்படியாக அவன் வழி நடத்தப்படுகிறான். இந்த சீகேமில தான் இந்த யோசேப்பினுடைய எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த தரிசனத்துக்கு உதவி செய்யும்படியாக ரூபன் உதவி செய்யறான் பாருங்க. இந்த குழியிலிருந்து மேல கொண்டு வந்து அப்பாட்ட கொண்டு போய் விட்டுன்னு சொல்றாங்க. உங்க சகோதர சகோதரிகள் உங்களுடைய தரிசனத்திற்கு உதவி செய்ய முடியாது. ரூபன் அப்படிதான் நினைச்சார், கொண்டு போய் அப்பாட்ட விட்டு நினைச்சாரு. அப்பாட்ட கொண்டு போய் விட்டு இருந்தாருன்னா தரிசனத்தை முதல்ல இருந்து ஆரம்பித்திருக்கும். தன்னுடைய சொப்பனத்தை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க. சிலர் அப்படிதான் நினைப்பாங்க, உதவி செய்யற மாதிரி இருக்கும், கொண்டு போய் ஆரம்ப நிலையில கொண்டு போய் விட்டுருவாங்க. தேவன் அதையும் அந்த காட்டில் வெட்டி விட்டார். இரண்டாவதாக யூதாவும் உதவி செய்கிறான். யூதாவாலும் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற உதவி செய்ய முடியவில்லை. அடுத்தது இஸ்மவேலர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமினுடைய ஆகாருக்கும் பிறந்ததான அந்த வம்சம். இவங்க வந்து உதவி செய்யற மாதிரி வராங்க. சில சொல்ற பாத்தீங்களா, தமிழ் பேசுற எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா, மலையாளம் பேசுற நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா, தெலுங்கு பேசுற நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா, மராட்டி பேசுற எல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்தா, எல்லாம் சொந்த பந்தல் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களாலும் அந்த தரிசனத்திற்கு உதவி செய்ய முடியாது. தரிசனத்தை கொடுத்தவரே அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக உதவி செய்கிறார். அந்த தரிசனத்தை கொடுத்த அந்த தெய்வத்தை முழு இருதயத்தோடு நீங்கள் நம்புவீர்களாக. சூழ்நிலைகள் அல்ல, யாரையும் அல்ல, நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நம்பாதீங்க. எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஒருவரே சத்தியவரராய் இருக்கிறார். நம்முடைய தரிசனத்தை, நமக்கு கொடுத்ததான அந்த சொப்பனத்தை நிறைவேற்றும்படியாக அவரே உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி